வணக்கம். வாங்க கூலாக சமைக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஸ்லைட் சோர் த்ரோட்டும் கொஞ்சம் கோல்டும் இருக்கிறதுனால இன்றைக்கி மிளகு ரசம் வைக்கணுன்ட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி மெனு மிளகு ரசம். வேணும்னா பருப்பு பொடி போட்டு நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பருப்பு பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதோட பீட்ரூட் கூட்டு காம்பினேஷன். இந்த ரசம் வித் கூட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜென்ரலாக பீட்ரூட்டில் நம்ம கறி தான் பண்ணுவோம். ஜென்ரலாக தேங்காய் போட்ட கறி பண்ணுவோம். பட் இந்த மற்ற கூட்டு மாதிரியே தான் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடியில் கொஞ்சமாக பேனில் பாசிப்பருப்பை போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு மேலேயே இந்த பீட்ரூட்டையும் போட்டு கரெக்டாக அந்த பீட்ரூட் முழுகிற அளவு தண்ணி விடணும். உப்பையும் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊறின பிறகு இதை குக் பண்ணோம். விசில் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுடலாம். கொதிக்க ஆரம்பித்த உடனே க்ளோஸ் பண்ணி வெயிட்டை போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லாவே மசிஞ்சிடும். கரண்டியால் நல்லா மசிச்சுட்டு எப்போதும் போல் கொஞ்சமாக தேங்காய், ஜீரகம், ஒரு அரை வத்த மிளகா தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நான் மிளகு ரசம் வச்சுருக்கேன். ஸோ இது காரம் இல்லாமல் இருக்கணும்ன்ட்டு ஒரு அரை வத்த மிளகா தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஸ்வீட்டிஷாக இருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு. அது இந்த கன்சிஸ்டன்சிக்காக எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு வெறுமூணு அரைச்சி இதில் சேர்த்துட்டா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். கூட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கூட்டு ட்ரை பண்ணி பாருங்க. வெரி டேஸ்டி. அதுக்கப்புறமா அதுக்கு தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 எள்ளு எப்போதுமே தாளித்து கொட்டுவேன். பெருங்காயம் அண்டு கருவேப்பிலை தாளித்து கொட்டி இது பீட்ரூட் கூட்டு, மிளகு ரசம், பருப்பு பொடி, நெய். இதுக்கு இந்த மரச்சீனி அப்பளம் சுட்டு வச்சுருக்கேன். என்னோடய ஃபேவரெட் இது. ஸோ இந்த ரசத்துக்கு நல்லா இருக்குமே காம்பினேஷன்னு மரச்சீனி அப்பளம். சாதம் ஆயின் இருக்குது. So this is today's menu, simple menu, Sunday's menu. Thank you.